ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தை தான் என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இந்த வராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் காசு பணம் வசதியாக இருக்கிறவங்கள நான் பெருசாக நினைக்க மாட்டேன். யார் ஒருவர் அன்போடும் நல்ல மனசோடும் இருக்காங்களோ அவர்களுக்கு தான் நான் கோடி கோடியாக செல்வத்தை அள்ளி கொடுப்பேன். அப்படிதான் உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவெடுத்துட்டு உனக்கு நல்லது செய்வதற்காக வாக்கு கொடுக்க வந்தேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களில் பல பேர் உன் கூட போட்டி போட்டு பொறாமப்பட்டு உன்னை இழிவாக நினைக்கவும் வேணும்னே உன்னை குறை சொல்லவும் தயாராக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் நீ நல்லபடியாக நீயா உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காக தான் உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் கரடு முரடான உன் வாழ்க்கை பயணத்தில் வெறும் காலில் நடந்தினா கல்லும் முள்ளும் உன்னை குத்தி காயப்படுத்தி மனசை வேதனைப்படுத்தும். அதனால தான் உன் வாழ்க்கையை மலர்பாதையாக மாற்றி பூங்காவனம் போல பூத்து குலுங்கும்படியும் பல மடங்கு சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்படியும் செய்வதற்காக வந்திருக்கேன். நிச்சயமாக நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. நீ கேட்ட அனைத்தையும் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கினாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் இந்த வராகி அம்மாவின் திருவடியை சரணடைஞ்ச உன்னை நான் ஒருபோதும் ஏமாற்ற போகிறதில்ல. உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது என் தங்கமே. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வலியும் வேதனையும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். எல்லா மனிதர்களையும் அவங்கவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் அவங்களுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசுன்றது உனக்கு புரிய வரும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா மனிதர்களும் வேதனையை சுமந்துக்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்ற புரிதலை ஏற்படுத்திக்கொள். யாருடைய நிலைமை என்னன்னு தெரியாமல், யாருடைய வாழ்க்கை சூழ்நிலை என்னன்னு புரியாமல் நீ யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ கேட்ட அனைத்தையும், நீ விரும்பிய அனைத்தையும் நானே உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். நானும் உனக்கு துணையாக இருந்து நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காக இரவும் பகலுமா தூக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சு இப்போ ரொம்ப கலப்படைஞ்சு போயிருக்க. முதல்ல உன்னுடைய உடம்பை நல்லா பாரு. குடும்பத்துக்காக ஓய்வு இல்லாமல் வேலை செஞ்சினா, நீ உழைப்பை பார்த்தீனா உன்னை யார் பார்க்குறது? நீ தான் உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உன்னையே நம்பி இருக்கும் உன் குடும்பம் உனக்கு ஒன்றுனா தாங்க மாட்டாங்க. அவங்க நிலைமையை யோசித்து பார்த்து நீ முதல்ல ஆரோக்கியமாகவும் மனசை சந்தோஷமாகவும் வச்சுக்கும் போது தான் நீ நினச்ச விஷயங்களையும் உன்னுடைய விருப்பத்தையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னாலேயே நிறைவேற்றிக்க முடியும். சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புது கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிதான் இப்போ உன் வாழ்க்கையில் திருப்பு முனையாக உனக்கு நல்லது செய்கிறதுக்காக இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன்னை வீழ்த்த 1000 பேர் இருந்தாலும் அதே இடத்துல உன்னை வாழ வைப்பதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்து நிற்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலை கொள்ளாதே என் செல்லமே. மெல்ல மெல்ல நீ உழைக்க ஆரம்பித்தா கூட இன்னையிலேருந்து மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். கஷ்டங்கள்லேருந்து நான் உனக்கு விடுதலை தரப்போகிறேன். நீ வாழக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க கண் முன்பாக உன்னை நல்லபடியாய் வாழ வச்சு ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களையும் நம்பலாம், ஆனால் யாருடைய சூழ்நிலைகளையும் நம்பக்கூடாது. எல்லாருடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் பொறுத்து தான் அவன் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவன் கைகளில் இருக்குது. பொதுவாகவே மனிதன் நேர்மையானவனாகத்தான் பிறக்கிறான். ஆனால் வாழும் போதும் வளரும் போதும் இந்த உலகம் அவனுக்கு பல கெட்ட விஷயங்களை சொல்லி கொடுத்து இப்படி சந்தர்ப்பவாதியாகவும் சுயநலவாதியாகவும் ஆக்கிறது. இந்த உலகத்தில் வீரத்தால் முகத்துக்கு நேராக சண்டை போட்டு வீழ்த்தியவர்களை விட சூழ்ச்சி செஞ்சு முதுகுக்கு பின்னால் ஏமாற்றி வீழ்த்தியவர்கள் தான் அதிகம். நீ ஒருபோதும் யார் விரிக்கிற வலையிலையும் மாட்டிக்காத, பின்னாலிருந்து தாக்கக்கூடிய அம்புகளிலும் மாட்டிக்கொள்ளாதே. உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த இடத்துல உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை தேடி வந்து தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் உன்னை உயர்த்தி வைப்பேன் என் செல்லமே.
நீ இழந்தது எல்லாமே இழந்ததாகவே இருக்கட்டும், அதை விட்டுடு. இப்போது நீ பெறப்போவதை பற்றி யோசி. நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ எதிரே பார்க்காத ஆச்சரியமும் அழகான சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? எப்போதும் எல்லாருக்கும் உணவளித்து எல்லாருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசு. உன் வாழ்க்கையை நீ ஒப்படைச்சிருப்பது இந்த வராகி அம்மாவிடம் என்பதை மறந்துட வேணாம். நிச்சயமா நீ நினச்சி பார்க்காத நன்மைகள் உன் வாழ்வில் நடக்கும். எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன். கவலைப்படாமல், கஷ்டப்படாமல், வருத்தப்படாமல், வேதனைப்படாமல் அன்பான நிறைவான மகிழ்ச்சியை வாழ தயாராகு. நல்ல ஆசீர்வாதங்களோடு நான் உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க போகிறேன். இனிமே உனக்கு எப்போதும் ஏறுமுகமாகத்தான் இருக்குமேன் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ ஒருபோதும் வருந்தாதே. எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி காலதாமதம் ஆனாலும் கூட இந்த வராகி அம்மா உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போதே உன் உடம்புல எல்லாத்தையும் சரி செஞ்சு, உன் மனசில் எல்லாத்தையும் சரி செஞ்சு, நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தைரியத்தையும் கூட நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எனது பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு தேவையானது பணமோ பொருளோ அல்ல. எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத மானமும் மரியாதையும் உண்மையான அன்பும் தான். நீ என் மேலே எந்த அளவுக்கு உண்மையாக அன்பு வச்சிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதை செய்ய ஓடோடி வந்திருக்கேன். கெட்ட கனவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நல்ல நிஜமான சிறப்புக்குரிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. இனம் புரியாத பல கேள்விகளுக்கு விடை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த போகிறேன். காரணம் இல்லாமல் நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட நீ கலக்கம் கொள்ளக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அது இது எதுன்னு எல்லாத்தையுமே உன்னை விட்டு கடந்து போக செய்வேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரும். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினச்சிடாதே. இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே உன்னை சுற்றி சுற்றி வர்றேன். ஏன் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்க போகிறேன். என்னையே நம்பி இருக்கக்கூடிய உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்குமேன்னு செல்லமே. உன் மனசு வலிக்கும் போதெல்லாம் உன் மனசுக்கு பிடிச்ச இந்த வராகி அம்மாவை நோக்கி ஓடிவா. உன் மனசில் உள்ளதையெல்லாம் என்கிட்ட சொன்னீனா எல்லா பிரச்சனைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் சொந்த பந்தங்களின் உண்மையான சுயநலத்தை தெரிந்து கொள்ள முடியும். எனக்கு தெரியாது, என்கிட்ட இல்லை, என்னால் முடியாதுன்னு எல்லாரும் உன்னை விட்டு விலகி போகும்போது நீ மனசுடைஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. யார் உனக்கு எதை செஞ்சாலும் செய்யலைனாலும், எதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், ஆதரவாக ஆறுதலாக துணையாக தோள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நின்னாலும் நிற்காட்டியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்கு எல்லா விஷயங்களையும் செய்து தருவேன் என் செல்லமே. அதனால் நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்க வேணாம். உன்னுடைய கனவெல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது. உன் லட்சியம் அனைத்தையும் நானே நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சுலபமாக உன்னை விமர்சனம் செய்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, எதிர்மறையான வார்த்தைகளை உன்னை நோக்கி வீசுகிறார்கள். யார் என்ன செஞ்சாலும் நீ ஒருபோதும் அதை கண்டுகொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகளை நிரூபிக்க நீ முயற்சி செய்ய வேண்டாம் என் செல்லமே. எல்லாரும் தானாகவே உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அது வரைக்கும் உன் வாழ்க்கை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்றதை நீ மறந்துட வேணாம். நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். என்னை வணங்கும் உன்னை உச்சியில் உயர்த்தியே தீருவேன் என் செல்லமே. இன்று நீ செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்து தருவேன். என் அருளால நீ நினைச்சதை விட சிறந்ததாக சந்தோஷமாக வளமிக்க நலமிக்க வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழ போற. உனக்கு தடைப்பட்ட வாயில்கள் எல்லாம் திறந்து
புது புது பாதைகள் உன் கண்ணு முன்னால விரிஞ்சு கிடக்க போகுது. உன்னுடைய எல்லா புனித முயற்சிகளுக்கும் நான் தெய்வீக பலனை வெற்றிகரமாக கொடுத்தே தீருவேன். உன் வாழ்க்கை ராஜயோகமும் சந்தோஷமும் ஒளியும் நிரம்பியதாக இருக்க போகுது என் செல்லமே. எந்த விஷயத்துக்காகவும் நீ பயப்படாம என் மேல நம்பிக்கையோடு தைரியமாக செயல்படும் போது இந்த வராகி அம்மா எல்லா சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாப்பேன். இதுவரைக்கும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். இப்போது பிரச்சனையே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உன் மனக்கவலைகளை எல்லாம் இப்போதே தூக்கி எறிஞ்சிடு என் செல்லமே. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் உன் கூட இருக்கிறேன்றதை நீ உணர்ந்துக்கணும். நல்லவர்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அவங்க தோத்து போவது இயற்கைதான். ஆனால் தோத்து போகிறது போல தெரிஞ்சாலும் அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஜெயிக்க தயாராகு. இப்போது சோம்பலிலும் நீ அடிபணிஞ்சு போகாம சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றி பெற தயாராகு. இந்த வராகி அம்மா நீ கேட்ட அனைத்தையும் உனக்காக செய்து தருவேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நினச்சி நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்கிறதுக்காகவே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். என் ஆசீர்வாதத்தோடு நீ நினைக்கிற எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிப்பேன். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைச்சே தீரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய். கூடிய விரைவில் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் ஆசீர்வாதங்களோடு நீ வாழப்போற. இனி எல்லாமே உனக்கு ஏற்றமாகவும் மாற்றமாகவும் இருக்க போகுது. உனக்கான நல்லதும் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காதே. அதுக்கு பதிலாக நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு நேர்மறையாக யோசிக்க பழகு. எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தாலே போதும். இப்போது நீ கவலைப்படுற விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டப் போகிறேன். உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் எந்த தங்குதடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் வர்றதுக்கு காரணமே நீ வாழ்க்கை எப்படி வாழணுன்றதை கற்றுக் கொடுப்பதற்காக தான். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு புரியாத புதிராகவே எல்லாருக்கும் இருந்து எப்படி வாழணும், என்ன செய்யணும், என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் திணறுவதாகவே பல பேர் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கப்படுகிறது. நீ அப்படி தனியாக திண்டாடவும் கூடாது, தவிக்கவும் கூடாதுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுப்பதற்கும் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்ட வந்திருக்கேன். உன்னுடைய நேர்மையான நல்ல மனசுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு இல்லைனாலும் மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகி அம்மா உன்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தாயாக உனக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டுள்ள ஒரு தெய்வமாகவே இருக்கிறேன். உன் நல்ல மனசுக்காகவே நான் உனக்கு ஒரு நல்ல பரிசை கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனக்குழப்பத்துக்கு ஒரு முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தற்போதைய நிலைமையை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா எல்லாமே மாறப்போகுது, அதை நான் தான் மாற்ற போகிறேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நொடியிலிருந்தே உனக்கு ஆரம்பமாகும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். இனிமே உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கை சுகமானதாக சந்தோஷமானதாக இருக்க போகுது. உன் வீட்லையும் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது என் செல்லமே. ஓம் வராகி.